ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தி மதுரை பாலமேட்டில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. உண்ணாவிரதம் மேற்கொண்ட இளைஞர் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சரவணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சரவணன், நீங்க சொல்லுங்க. இப்ப ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி மக்கள் நடத்தி வரும் போராட்டம் பத்தி சொல்லுங்க. ஒருத்தர் தீக்குளித்ததாகவும் சொல்லப்படுகிறது, அதை பத்தியும் சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு விளையாட்டுப் போட்டிக்கு தடை விதித்ததை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பல்வேறு போராட்டங்கள், சாலை மறியல், கடையடைப்பு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள், மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை வளர்ப்போர் செல்போன் டவர்களில் ஏறி தங்களது எதிர்ப்பை காட்டி உண்மையான ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். அவர்களை எல்லாம் போலீசார் கீழே இறக்கி வருகிறார்கள். இன்று கூட காலையில் பல்வேறு இடங்களில் செல்போன் டவர்களில் இளைஞர்கள் ஏறி தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களை எல்லாம் போலீசார் கீழே இறக்கினார்கள். இந்த நிலையில் பாலமேட்டில் கடந்த 3 நாட்களாக தொடர் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. நேற்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் தற்போது இந்த ஊர் பொதுமக்களும் இளைஞர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு, அதாவது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் தனது காளையின் கொம்பில் கருப்பு துணியை கட்டி இந்த உண்ணாவிரத பந்தலுக்கு அழைத்து வந்தார். அப்போது காவல்துறையினர் அனுமதி மறுத்து அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். சற்று நேரத்தில் ஒரு வாலிபர் ஒருத்தர் உள்ளே இருந்தார். அதாவது அந்த உண்ணாவிரத பந்தலுக்குள் உண்ணாவிரதத்தில் இருந்த புலித்தேவன் என்ற ஒரு வாலிபர் திடீரென மண்ணெண்ணெயை தனது உடலில் ஊற்றிக்கொண்டு தீப்பற்ற வைக்க முயன்றார். உடனே அங்கிருந்த ஊர் கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், காவல்துறையினர் சேர்ந்து அவரை தடுத்து நிறுத்தி அவரை பத்திரமாக அழைத்து வேறு ஒரு பகுதிக்கு எடுத்துச் சென்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த உண்ணாவிரத பந்தலில் முக்கிய பிரமுகர்களுக்காக அவரிடம் கேட்போம். இந்த உண்ணாவிரதம் தொடர்பாக நீங்க அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்ன? இந்த உண்ணாவிரதம் இன்னும் ஒரு நாள் கூட இருக்கு டைம் எங்களுக்கு. அதுக்குள்ள பெர்மிஷன் வாங்கி கொடுத்தா நாங்க உடனே நடத்திடுவோம் ஜல்லிக்கட்டை. ஆகவே மத்திய அரசு, மாநில அரசு நீங்க உடனடியாக சட்டத்தை கூட நிறைவேற்றுங்க, தமிழரோட பண்பாடை காப்பாற்றுங்கன்றதை நாங்க கோரிக்கை வைக்கிறோம். நிச்சயமாக, அதாவது தமிழர்கள் பண்பாடை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சட்டத்தை நிறைவேற்றி ஒரு நாள் இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அந்த நிர்வாக கமிட்டியிலும் தெரிவிக்கிறார். மேலும் சிலர் இருக்கிறார்கள் கேட்போம். இப்போ உங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது நாளை மறுதினம் 2 நாள் தான் இருக்கு. இந்த நிலையில கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, அதாவது கிடைக்காது என்ற முடிவுக்கு விட்டீர்கள். அவசர சட்டம் பிறப்பித்தாலும் உங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடத்த முடியுமா? அவசர சட்டத்தை எவ்வளவு வேகமாக நிறைவேற்ற இருக்கீங்க? எங்களுக்கு ஜல்லிக்கட்டு எங்களுக்கு 3 மணி நேரம் டைம் கொடுத்தாலும் நாங்கள் நடத்துறதுக்கு இளைஞர்கள்லாம் ரெடியா இருக்காங்க. காளைகளும் பார்த்தீங்களா தீக்குளிச்சவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நாங்களே ஆளுக்கு ஒரு மரத்தை ஊண்டி நாங்களே ஏற்பாடு பண்ணி எல்லாம் பாதுகாப்புடன் நடத்துறதுக்கு தைரியமா இருக்கான். ஆளுகளை இளைஞர்கள் ரெடியா இருக்கான். அதனால எங்களுக்கு ஒரு டயத்தை கொடுத்து ஒரு 6 மணி நேரம் டைம் கொடுத்தாலும் நடத்துறதுக்கு அதனுடைய காலத்தையும் சாப்பிடாமலாம் பட்னியாவே நாங்கள் இருந்து இன்னும் எப்படி முடிவு எங்களுக்கு வரும் நம்பிக்கையிலே இருக்குங்க. நிச்சயமாக, அதாவது ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் என்பது இயற்றுவது என்பது இயலாத காரியம் என்ற பல்வேறு தரப்பில் கூறப்பட்டு வந்தாலும், ஒருவேளை அவசர சட்டம் பிறப்பிக்கும் பட்சத்தில் இந்த ஊர்களில், அதாவது அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெறுமா என்று ஒரு கேள்விக்குறி எழுகிறது. அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு என்பது நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. நாளை ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும். ஆனால் பாலமேட்டை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய வாடிவாசல். இந்த வாடிவாசலில் முக்கால்வாசி வேலைகளை செய்து முடித்து விட்டார்கள். எனவே அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் 3 மணி நேரத்திற்குள்ளாகவே தங்களை தயார்படுத்தி கொள்வோம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அதே போல அலங்காநல்லூரில் தொடர்ந்து அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அலங்காநல்லூரில் அரசு விழாவாக எடுக்கப்படுவதால் அதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதில் அரசு அதிகாரிகள் முழு முயற்சியில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எது எப்படியோ அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும். ஜல்லிக்கட்டு எவ்வளவு பெரிய தடையும் மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும். அதற்கு எவ்வளவு நிபந்தனைகள் விதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இந்த நிர்வாக கமிட்டியினர் மற்றும் அந்த பொதுமக்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் தென் தமிழகத்தில்.